உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா, ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா, ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னடியா திருநாமத்தின் ஆதரவில். ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னடியா திருநாமத்தின் ஆதரவில். இன்றைய தினமதிலும் ஒருமித்து கூடவும் நாமத்தினால், இன்றைய தினமதிலும் ஒருமித்து கூடவும் நாமத்தினால், தந்தனின் கிருபைக்காக உமக்கென்றும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. தந்தனின் கிருபைக்காக உமக்கென்றும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே.
ஆத்மீய சைக்கியத்திலுள்ள எல்லா போதகர்கள் நல்ல தகவலே எங்களோட சோதரிக்கிறவரே இருக்கிறவரும் இருந்தவரும் மறுவருமாய் சர்வ வல்லவருள்ள கர்த்தர் அல்பாவும் உமைகளாவும் ஆதியும் வந்தவருமாய் இருக்கிறவரே சோதரம் சர்வதற்கு மேலான தேவனே நன்றியோடு நான் கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே நீ சகலத்தையும் செய்ய வல்லமையுள்ளவர் என்பதற்காக சோதரிக்கிறோம் நீ செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறதுக்காக சோதரிக்கிறோம் உண்மையானவருடைய மகனுக்காக நான் சொல்லிக்கிறோம் கர்த்தாவை சோதரிக்கிறோம் ஆண்டவரே உண்மையான மகனுடைய நாகேஸ்வருடைய திருமண காரியத்திற்காக நான் சொல்லிக்கிறோம் ஆண்டவரே வந்திருக்கிற எல்லாரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் மகனை வாழ்த்துகிறோம் ஆசீர்வதிக்கிறோம் மகனை நாட்களே திருமணத்திற்கு தேவன் தகுதிப்படுத்தி வைத்திருக்கிறதுக்காக சோதரிக்கிறோம் ஆயத்தப்படுத்தியிருக்கிறதுக்காக சோதரிக்கிறோம் மகனை நாங்கள் வாழ்த்துகிறோம் ஆசீர்வதிக்கிறோம் திருமண காரியங்கள் அனைத்தையும் தேவன் பொறுப்படுத்துகிறபடியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் உடைய அபிஷேகத்தில் வல்லமை மகனுக்குள் இறங்கி மகனை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா எல்லா காரியத்தையும் பொறுப்படுத்தி நடத்திக் கொள்கிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. வேதம் சொல்கிறது என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை உயர்த்தி இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே ஸ்தோத்திரம் என்ற பாடலை நாம் எல்லாரும் பார்ப்போம். இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே ஸ்தோத்திரம். இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே
பரிசுத்தமுள்ள எங்கள் அன்பின் ஆண்டவரே இயேசுப்பா, இந்த மகிழ்ச்சியான மங்களகரமான வேலைக்காக அந்த நன்றி செலுத்தி எங்களை தாழ்த்தி வெறுமையை படைக்கிற தகப்பனே, மனிதன் தனிமையா இருப்பது நல்லதல்ல என்று சொல்லி அன்றைக்கு ஏதேன் தோட்டத்தில் திருமணக்காரில் அடைத்து வைத்த தேவன், அதே தேவர்கள் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்க அப்படின்னாலே நாங்கள் நன்றி செலுத்துற தகப்பனே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. இந்த திருமணத்துக்கு வந்திருக்கிற வாழ்த்துக்களை வரவேற்கிறோம் ஆண்டவரே. இன்றைக்கு இந்த திருமண பந்தத்தில் இணைய போற மகன் ஆலிசுக்காக நன்றி செலுத்துற தகப்பனே, என் சகோதரியை கோடாக்கோடிய பெருங்குவாயாக அடிச்சதை நாங்கள் சபையாரால் இணைஞ்சன பந்துக்களாக நாங்கள் மனமான வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரை துதிக்கிறோம் ஐயா. இப்படி சந்ததியார் தங்கள் மகிழ்ச்சியின் வாசலை சுதந்திரத்துக் கொள்ளுவோம். இப்படி ஆத்துமா வாழ்வது போல எல்லாவற்றிலுமான சுகமா இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறேன். தொடர்ந்து நடத்துங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. மங்களத்தை கர்த்தர் செழிக்க செய்யும்படியாக மங்களம் செழிக்க கருவியர்களும் மங்களநாதனே என்ற பாடலை நாம் எல்லாரும் சேர்ந்து பாடுவோம்.
தொடர்ந்து மங்களமாய் ஆசீர்வதித்து தரும்படியாக கேரளா பகுதியிலே கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற பாஸ்டர் ஜேக்கப் அவர்கள் முன்பு வந்து ஜெபிப்பார்கள். நாங்கள் எல்லாம் முடிந்தவர்கள் நாம் எல்லாரும் எழுந்திருப்போம். அருமையான மகள் ஆலிஸ் இவர்கள் தெய்வ சன்னதியில் கர்த்தருடைய வார்த்தைப்படி நாம மகிமைப்படும்படியாக இதோ தேவனை இணைக்க போகிறீங்கப்பா. கர்த்தர் தாமே ஸ்தோத்திரம். இந்த திருமண ஆராதனையை என் ஆண்டவர் ஆசீர்வதித்து தேவன் தாமே நன்மையோடு கூட பிள்ளைகள் வாழ்நாளெல்லாம் கர்த்தாவே ஸ்தோத்திரம். ஆசீர்வாதத்தோடு நாம மகிமைக்காகவும் வருகை வரைக்கும் சாட்சியாக இருக்கவும் கர்த்தர் மலையின் மேல் இருக்கிற பட்டணமாய் விளக்கின் தண்ணின் மேல் இருந்து கொண்டிருக்கிற விளக்காய் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட கர்த்தருடைய வார்த்தைப்படி இணைத்து ஆசீர்வதித்து நடத்தும் நேரே பொருட்படுத்திக் கொள்ளும் இயேசுவின் நாமத்தில். எல்லாருமே நன்றி நிறைய தேவதையோடு கரங்களை தட்டி பாடுவோம். இந்த பாடலில் மணமக்களும் சேர்ந்து கரங்களை தட்டி பாடி பாடணும். இல்லைன்னா அவங்க எழுதி நின்று கரங்களை தட்டி அவங்க பாட வச்சுக்கிறாங்க. சரி, அவங்க தான் முதலாவது கத்தரை என்ன செய்யணும்? மகிமைப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. நன்றி இதயத்துடன் நான் இயேசுவை பாடிடுவேன். நன்றி பலிகளை செலுத்தியே நான் வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். நன்றி பலிகளை செலுத்தியே நான் வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். ஊழியக்காரருடைய குடும்பத்தின் திருமணம் யாரும் அமைதியா இங்க இருந்துட்டு செல்வதற்காக வரவில்லை. எல்லாரும் கரங்களை தட்டி சந்தோஷமா என்ன செய்வோம்? ஆடுவோம். அல்லேலூயா. சிலர் சொல்லுவாங்க, சில ரோமன் கேத்தலிக் நண்பர்கள் சொல்லுவாங்க, நாங்க பூசை பார்க்க போறோம்னு சொல்லுவாங்க. யாரும் பூசை பார்க்க போக, நம்ம எல்லாம் கர்த்தரை பூஜை செய்ய வந்திருக்கோம், கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கோம். எல்லாரும் கரங்களை தட்டி பாடுவோம். நன்றி நிறைந்த இதயத்துடன் இயேசுவை பாடிடுவேன். நன்றி நிறைந்த இதயத்துடன் இயேசுவை பாடிடுவேன். பலிகளை செலுத்தினார் வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். நன்றி பலிகளை செலுத்தினார் வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர்.
தொடர்ந்து திருமண ஆராதனை ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக கேரளா பகுதியிலே அப்படி ஊழியத்தை செய்த பாஸ்டர் எட்வர்ட் அவர்கள் முன்பு வந்து ஜெபித்தார்கள். நம்முடைய பிள்ளைகள் செய்கிற இந்த உடன்படிக்கையினாலே அவர்கள் ஜீவகாலம் போதும் அவர்கள் செய்கிற உடன்படிக்கை நிலைத்திருந்து கர்த்தருக்கு சாட்சிகளாய் நம்முடைய பிள்ளைகள் வாழ கர்த்தர் அனுகிரகம் செய்யும்படியாக எல்லாரும் தாங்க ஜெபிப்போம். தொடர்ந்து கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபிப்போம். கர்த்தாவே, இந்த ஸ்தோத்திரிக்கிற கர்த்தாவே, இந்த வேளையிலே கர்த்தாவே, இந்த ஊழியக்காரருடைய மகனுடைய திருமணமாக நடக்க போற இந்த திருமண ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதித்துக் கொடுக்கும்படியாக கர்த்தாவே, நாங்கள் ஒரு மனதோடு நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திர கர்த்தாவே, அப்பா, அந்த திருமண காரியங்கள் எல்லாம் கர்த்தர் பொறுப்பேற்று நடத்துகிறாங்க. ஸ்தோத்திரம். காணாமல் குறைவை நிறைவேற்ற தேவன் இயேசு இந்த நிலத்திலே முதலாவது இறங்கும்படியாக செபிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திர கர்த்தாவே, இந்த திருமண அப்பா ஸ்தோத்திரம் ஆராதனை நடத்த போகிற அல்லேலூயா ஸ்தோத்திரம் தேவதாசனுடைய கரத்தை கொடுக்கிற கர்த்தாவே ஸ்தோத்திரம். அவரோடு கர்த்தர் இடப்படும்படியாக செபிக்கிற கர்த்தாவே ஸ்தோத்திரம். கர்த்தர் தொடர்ந்து கர்த்தர் இந்த ஆராதனை ஆசீர்வாதம் கொடுக்கும்படியாக செபிக்கிற கர்த்தாவே, அப்பா, எங்களுடைய எல்லாவற்றையும் பொறுப்பேற்று நடத்துங்கப்பா ஸ்தோத்திரம். பிள்ளைகளுக்கு மனத்தை வெளிப்படுத்தாத சொல்லுங்க போற வார்த்தைக்காக கூட நீங்க செபிக்கிறோம். தொடர்ந்து கர்த்தர் பாதுகாப்போடு நடத்துங்க. இந்த திருமண ஆராதனை தொடர்ந்து நடத்த உதேசி ஆசிரியத்து கருத்து துதிக்கான எல்லாம் உங்க செலுத்துகிறோம். இயேசுவின் பிதாவே, ஆமென். ஆசீர்வதியும் கர்த்தரே இந்த பாடலை நாம் எல்லாரும் நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாக சில ஞானத்தோடு கூட ஆசீர்வதியும் கர்த்தரே
ஒரு வேத பகுதியை நாம் வாசிப்போம். ஆதியாகமம் 2வது அதிகாரம் 16வது வசனம் இப்படி சொல்லுகிறது. தேவனாகிய கர்த்தர் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் நல்லது என்று கண்டார். 18வது வசனம் இப்படி சொல்லுகிறது. பின்பு தேவனாகிய கர்த்தர் மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாகுவேன். அது மாத்திரமல்ல, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீதிமொழிகளின் புஸ்தகம் 18வது அதிகாரம் 22வது வசனம் இப்படி சொல்லுகிறது. மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைகிறான், கர்த்தரிடத்திலிருந்து தயவை பெறுகிறான். அருமையான மகன் யாவேஸ் கர்த்தர் இதை மனைவியை கண்டடைய கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். வசனத்தின்படி கர்த்தரிடத்தில் அவர் தயையை பெறுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தயை என்றால் favor from God, the loving kindness of God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசத்தை கரண்ட்ல உயர்த்துறாங்க சொல்லுங்க. நம்ம மாப்பை தான் சொன்னேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அது மாத்திரமல்ல, புத்தி உள்ள மனைவி கர்த்தர் அருளும் வரம் ஈவு அப்படின்னா ஆங்கிலத்தில் சொல்லுவோம்னா the gift of God. அருமை மகனுக்கு அருமை மகளை கிஃப்டாக கர்த்தர் என்ன செய்கிறார்? கொடுக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவருடைய புத்தி உள்ள மனைவி கர்த்தர் அருளும் ஈவு. இதற்காக கர்த்தரை நன்றி செலுத்தி சென்னை பகுதியில் ஊழியர் செய்கிற பாஸ்டர் ருக்குமா அவர்கள் முன்பு வந்து ஜெபிப்பார்கள். அதை தொடர்ந்து பாஸ்டர் பால் ஜோசப் அவர்கள் யோவான் எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 1 to 11 வசனங்கள் வரைக்கும் போகிறவர்கள் வாசிப்பார்கள். பாஸ்டர் ருக்குமா அவர்களோடு சேர்ந்து நாம் எல்லாரும் தலைகளை காந்தி புத்தியுள்ள மனைவி கர்த்தர் அருளும் ஈவு என்ற வார்த்தைப்படி இவாய் கொடுத்த மகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக கர்த்தர் நல்லவர். என் அன்பு சகோதரன் நெகேமியா கர்த்தர் பிள்ளைகளுக்கு 3 பிள்ளைகளை கொடுத்தார். இந்த 3 பிள்ளைகளை திருமணத்திலே கலந்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்தார். அன்பு மகன் ஜாபேஸ் இல்லை, அவருக்கு ஜாயின் தான் பேர் இருப்பேன். எனக்கு சந்தோஷமா இருப்பாங்க. மகள் ஆலிஸ் பிள்ளைகளை திருமணத்தை ஆசீர்வதிப்பதாக. நேற்று இரவு இவர்களுக்காக நான் ஜெபிக்கும் பொழுது இப்பொழுது ஊழியக்காரர் ஐயா சாமுவேல் ஐயா சொன்ன வார்த்தையின்படி 2 கொரிந்தியர் 9:15 சொல்லுகிறது, தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். அருமையான மகன் ஜாபேஸுக்கு ஒரு ஈவை கிஃப்டை ஆலிஸை கொடுத்திருக்கிறார். ஆலிஸுக்கு ஒரு கிஃப்ட் ஜாபேஸ். நிச்சயமா சந்தோஷமா இருந்தீங்க, ஆசீர்வாதமா இருந்தீங்க.
எங்க எல்லாருடைய ஆசீர்வாதமும் உங்களுக்கு உண்டு. ஜெபிக்கலாம். திருவிழா நல்ல தகப்பனே, எங்கள் அன்பு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அன்பு மகன் ஜாபேஸுக்காக, அன்பு மகள் ஆலிஸுக்காக உமக்கு சோதரம். இன்றைக்கு பரிசுத்த விவாக ஆராதனையிலே இணைக்கப்படுகிற எங்கள் அன்பு பிள்ளைகளை வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் இயேசுவின் நாமத்தில் தயவு செய்து நாம் எல்லாரும் இந்த பிள்ளைகளுக்கு நேராய் கரங்களை நீட்டி இயேசுவின் நாமத்தில் நாங்கள் எல்லாரும் இந்த பிள்ளைகளை மனதார 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 உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து இன்றைக்கு திருமண பந்தத்தில் இணைக்கப்படுகிற இந்த பிள்ளைகளை வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இவர்களை ஆசீர்வதிக்கிறோம் ஆசீர்வதிக்கிறோம். பரலோகத்துக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் பூலோகத்துக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் வானத்துக்குரிய ஆசீர்வாதம் பூமிக்குரிய ஆசீர்வாதத்தினாலே சர்வ வல்லவருடைய நாமத்தினாலே இன்று முதல் இவர்களுடைய சிரசின் மேல் தங்கி தாவரிப்பதாக. இவருடைய இல்லற வாழ்க்கை அநேகருக்கு சாட்சியாய் ஆண்டவரே ஆசீர்வாதமாய் இந்த சபைக்கு இந்த குடும்பத்துக்கு அநேக மக்களுக்கு முன்மாதிரியாய் இவருடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் எல்லாரும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். பிரியமானவனே பிரியமானவளே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல இவர்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். மகிழ்ச்சி எல்லாம் உமக்கே எடுக்கிறோம். 2 பேருடைய பெற்றோர்கள், உடன் பிறந்தவர்கள், வந்திருக்கிற மக்கள், ஊழியக்காரர்கள் எல்லாரையும் ஆசீர்வதிக்க எல்லா மகிழ்ச்சியும் உமக்கே எடுக்கிறோம். இயேசு ராஜாவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எல்லாரும் எழுந்து நின்று பரிசுத்த யோவானின் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 11 வசனங்களை வாசிப்போம். எல்லாரும் எழுந்து நான் தேவனுடைய வார்த்தையை கனப்படுத்தி The book of John chapter 2 verses 1 to 11. பரிசுத்த யோவானின் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 11 வசனம். 3ஆம் நாளிலே கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே ஒரு கல்யாணம் நடந்தது. இயேசுவின் தாயும் அங்கே இருந்தாள். இயேசுவும் அவருடைய சீசரும் அந்த கல்யாணத்திற்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். திராட்சரசம் குறைபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றாள். அதற்கு இயேசு, ஸ்திரியே, எனக்கும் உனக்கும் என்ன? என் வேளை இன்னும் வரவில்லை என்றார். அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றார். யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறையின்படியே ஒவ்வொன்றில் 2-3 குடம் தண்ணீர் கொள்ளத்தக்க 6 கச்சாடிகள் அங்கே வைத்திருந்தது. இயேசு வேலைக்காரரை நோக்கி, ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது மொண்டு பந்தி விசாரிப்புக்காரரிடத்தில் கொண்டு போங்கள் என்றார். அவர்கள் கொண்டு போனார்கள். அந்த திராட்சரசம் எங்கே இருந்து வந்தது என்று தண்ணீரை கொண்ட வேலைக்காரருக்கு தெரிந்ததே அன்றி பந்தி விசாரிப்புக்காரனுக்கு தெரியாததினால் அவன் திராட்சரசமாய் மாறின தண்ணீரை ருசி பார்த்தபோது மணவாளனை அழைத்து, எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான். நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கு வைத்திருக்கிறீரே என்றான். இவ்விதமாய் இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அவருடைய சீசர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக.
அந்த திராட்சை ரசம் எங்கே இருந்து வந்ததென்று தண்ணீரை மொண்ட வேலைக்காரருக்கு தெரிந்ததை அன்றி பந்தி விசாரிப்புக்கு காரணத்து தெரியாததினால். நல்லா கவனிக்க, அருமையான மணமக்கள் 2 பேரும் கவனிக்க. வேதம் சொல்லுகிறது அந்த திராட்சை ரசம் எங்கே இருந்து வந்தது என்று மொண்டவர்களுக்கு மாத்திரம் தான் தெரிந்தது. வேற யாருக்கு என்ன செய்யல தெரியல. உங்க 2 பேருக்கு கேட்கிறேன், எங்க இருந்து வந்தது? யாவே சொல்றாரு, ஜாடியில இருந்து வந்துச்சுன்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. அட்லீஸ்ட் எங்க இருந்து வந்தது? இவ்வளவு கஷ்டமான கேள்வி எல்லாரும் நினைக்கிறீங்க. பாஸ், அந்த ருசியுள்ள திராட்சை ரசம் யாரிடத்தில் வந்தது? கர்த்தரிடத்திலிருந்து வந்தது. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் எந்த காரியமாக இருந்தாலும் கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது ரொம்ப ருசி உள்ளதா, ஆசீர்வாதமா இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இப்போ எந்த வைபவமாக இருந்தாலும் தேவனுடைய வார்த்தை மிகவும் முக்கியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதுவும் இந்த திருமண நாளிலே உங்களுக்கு கொடுக்கப்படுகிற இந்த வார்த்தை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வாழ்க்கையில் மிகவும் கவனமாய் அதை கேட்டு அந்த நன்மையை நீங்க பெற்றுக் கொள்வீங்கன்னா உங்களுக்கு நிச்சயமா ஆசீர்வாதமாக. குமார் அவர்கள் சொன்னாங்க, 3 திருமணத்தையும் நான் கலந்து கொண்டேன்னு சொன்னாரு. நான் சொல்றேன் 4 திருமணத்துல நான் கலந்து கொண்டேன். அவரும் கலந்துருப்பார் நினைக்கிறேன். 3 திருமணம் இது, 4வது திருமணம் பாஸ்டர் நெஹேமியா அண்ட் சிஸ்டர் யூலா அவர்களுடைய திருமணம். அந்த திருமணத்தில் நான் கலந்து கொண்டேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 4 திருமணத்தை ஆசீர்வதித்து இந்த குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதித்தபடினால்தான் இன்றைக்கு இவர்கள் ஆசீர்வாதமாக இருக்கிறார். கர்த்தருக்கு எல்லா கரங்களும் வைத்து சொல்வோமே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுவே பிள்ளைகள் இருவரும் செய்யக்கூடிய இந்த உடன்படிக்கையை அருமையான ஐயா அவர்கள் செய்வார்கள். ஏனென்றால் நான் 4 திருமணம் சொன்னேன். இந்த 4 திருமணங்களிலும் இந்த மணமக்கள் செய்யக்கூடிய இந்த உடன்படிக்கையை நிறைவேற்றினது யார் தான்? அருமையான ஆசீர்வாத ஐயா தான். ஹல்லேலூயா. பெற்றோர்களுடைய திருமணத்தை 3 பிள்ளைகள், அதுவே உங்க குடும்பம் ஒரு பாக்கியம் உள்ள குடும்பம். அதற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதற்கு முன்பு வேதத்தில் சில காரியங்கள் சற்று முன்பு கொஞ்ச நேரம் கவனிங்க. சற்று முன்பு உங்களுக்கு சொன்னது போல அது யாரிடத்திலிருந்து வந்தது? தேவனிடத்திலிருந்து வந்தது. நீங்க சங்கீதம் 104வது சங்கீதம் 27வது வசனத்தை யாராவது ஒருவர் வாசிப்பீங்க அப்படின்னு சொன்னா அவங்க பிள்ளைகளை குறித்து சொல்வதற்கு நன்றாக இருக்கும். ஏற்ற வேளையில் ஆகாரத்தை தருவீர் என்று உம்மை நோக்கி காத்திருக்கும். நல்ல கவனிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தொடர்ந்து வாசிப்போம். உம்மை நோக்கி காத்திருக்கும், நீர் கொடுக்க அவைகள் வாங்கிக் கொள்ளும், நீர் உம்முடைய கையை திறக்க அவைகள் நன்மையினால் திருப்தியாகும். நாம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம், என் ஆத்துமாவே. எல்லா ஜெபத்தின் முடிவிலும் நாம் என்ன செய்கிறோம்? சொல்லுகிறோம், என் ஆத்துமாவே கர்த்தரை, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே சொல்லு. அவர் உன் அக்கிரமங்கள் எல்லாம், நோய்கள் எல்லாம், உன் பிராணனை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்கி.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் நன்மையினால் நம்முடைய வாயை திருப்தியாக்குகிற ஒரே தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான். கரங்களை வைத்து அல்லேலூயா சொல்லுவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பாஸ்டர் நெகேமியா சொன்னா சொல்வாரு, நன்மையினால் அவருடைய வாயை கர்த்தர் என்ன செய்திருக்கிறார். பாஸ்டரே நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா. இதுதான் நன்மையினால் வாயை, சிலர் கேட்டா சொல்லுவாங்க எப்படி இருக்கு, இது நன்மையினால் திருப்தியாகும். நல்லா இருக்கிற, ரொம்ப நல்லா வைத்திருக்கிறார். இதுதான் நன்மையினால் திருப்தியாகும். நல்லா கவனிங்க. நீர் கொடுக்க அவைகள் வாங்கிக் கொள்ளும், நீருடைய கத்தை திறக்க அவைகள் நன்மையினால் திருப்தியாகும். அல்லேலூயா. எப்போ கர்த்தர் கொடுப்பார், எப்போ கர்த்தர் தம்முடைய கையை திறப்பார்னா அவரை நோக்கி நல்லா ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. யார் கொடுத்தா உங்கள் வாழ்க்கையிலே நிறைவு உண்டாகாது. ஆனால் ஒருவர் கொடுத்தார்னா உங்க வாழ்க்கையில் நிறைவு உண்டாகும். வெரி ஃபர்ஸ்ட் டே, இந்த முதல் நாளில் இருந்து நல்லா கவனிக்க. யாரை நோக்கி பாருங்க, கர்த்தரை நோக்கி பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இங்க எதை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் 25, 26 வசனங்களை நீங்க வாசிப்பினா, இந்த உலகத்திலே பெரிய உருவமாக இருக்கக்கூடிய திமிங்கலம், அதே போல யோபுவின் புஸ்தகத்துல 38வது அதிகாரம் 41வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், யோபுவின் புஸ்தகம் 38வது அதிகாரம் 41வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, காக்கை குஞ்சுகள் தேவனை நோக்கி கூப்பிட்டு, அல்லேலூயா. ரெண்டு பேரும் கொஞ்சம் கவனிங்க. தேவனை நோக்கி என்ன செய்கிறது, காத்திருக்கிறது. அல்லேலூயா. Look God and wait upon God, and look God, cry unto God. இந்த காக்கை குஞ்சுகள் நாம நினைக்கிறோமோ ஏதோ கான்னு கூப்பிடுது அப்படின்னு சொல்லி. இந்த காக்கை குஞ்சுகள் சாப்பிடுறது எவ்வளவு இருக்கும், ரொம்ப சச்சுமுன்பு வாசித்தோமே திமிங்கலம், இந்த உலகத்திலே பெரிய ஒரு உயிரினம். அருமையானவர்களை, காக்கை குஞ்சு கொஞ்சம் தான் சாப்பிடுவோம், ஆனா திமிங்கலம் கிட்டத்தட்ட 6 டன் சாப்பிடுமா ஒரு நாளைக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த காக்கை குஞ்சுகள் தேவனை நோக்கி கூப்பிடும் பொழுது வேதம் சொல்லுகிறது, அவைகளுக்கு ஆகாரத்தை சவதரித்து கொடுக்கிறவர் யார்? சவதரித்து கொடுக்கிறவர்னா என்ன? இங்கிலீஷ்ல சொல்ல பண்ணோம்னா ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கிறவர், ப்ரிப்பேர் ஆயத்தப்படுத்தி கொடுக்கிறவர். வேதம் சொல்லுகிறது, நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் மரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வர. Every goodness, every good gift which is coming from the light of the Lord. நல்லா கவனிக்கிறீங்களா? முதலாவது look God, wait upon God. தேவனை நோக்கி உங்க வாழ்க்கையில் அருமையான தேவனுடைய வேதத்துல நீங்க வாசிக்கும் பொழுது, எலியேசர் ஈசாக்குக்கு பெண் பார்க்க போகிறார். அங்க போய் லாபான் பெத்துவேல் இடத்துல அவர் சொல்லுகிறார், என் எஜமான் ஆசீர்வதித்திருக்கிறார், என் எஜமானுடைய குமாரனுக்கு தான் நான் என்ன செய்ய வந்திருக்கிறேன், பெண் கொள்ள வந்திருக்கிறேன். பெண் கொண்டாங்க, பெண்ணை அழைச்சிட்டு வராங்க. சாயங்கால வேளையில ஈசாக்கு தியானம் பண்ண வருகிறார். இந்த ரெபெக்காள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை ஒட்டகங்களிலே அவருடைய தாலியோடு வருகிறார். தூரத்துல வரும் பொழுதே ரெபெக்காள் எலியேசரை கேட்கிறாரு, அந்த வனாந்திரத்துல இந்த சாயங்கால வேளையில வருகிற அந்த மனுஷன் யாருன்னு கேட்கும் பொழுது, பெண் கொள்ள போகும் பொழுது எஜமானுடைய குமாரன், மாஸ்டர்ஸ் சன் அப்படின்னு சொல்ற. ஆனா திரும்ப அங்கே தூரத்துல வருகிற
மனுஷன் யார் பார்க்கும்போது நீங்க வீட்டுல போய் அந்த வேதத்துல வாசித்து பார்த்தீங்கன்னா மை மாஸ்டர்னு சொல்லுங்க. இந்த நிமிஷம் வரைக்கும் மாஸ்டர்ஸ் 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 son, but today onwards you are the master. உந்த மூலமா யாபேஸ் மூலமா ஆலிஸ் மூலமா ஒரு குடும்பத்தை வேதம் சொல்லுகிறது போல பக்தியுள்ள சந்ததியை கர்த்தர் உருவாக்க சித்தப்படுகிறார். உங்க மூலமா என்ன சந்ததி உண்டாகணும்? திருமணம் தேவனால் ஏற்படுத்தப்பட்டது. எதற்காக? பக்தியுள்ள சந்ததி. அல்லேலூயா. ஆக இந்த நாளிலிருந்து நல்ல கவனிங்க. Every goodness, every good gift which is coming from the light of the Lord. எந்த நன்மையான ஈவா இருந்தாலும் எங்கிருந்து வருகிறது? பரத்திலிருந்து வருகிறது. அதனால்தான் சங்கீதக்காரன் சொல்கிறார், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை நல்ல கவனிங்க. உங்க வாழ்க்கையில நிறைவு நன்மையினால் நீங்க திருப்தி ஆகணும் அப்படின்னு சொன்னா எல்லாருக்கும் யாரை நோக்கி பாருங்க, யாரை நோக்கி பாருங்க. நம்ம 2 பேரும் சொல்லுங்க, கர்த்தரை நோக்கி பாருங்க. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து ஒத்தாசை. அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் நல்ல கவனிங்க. வெரி ஃபர்ஸ்ட் டே, முதல் தினத்திலிருந்து யாரை நோக்கி காத்திருங்கள்? கர்த்தரை நோக்கி காத்திருங்கள். கர்த்தரை நோக்கி நீங்க கூப்பிடுங்க. உங்க முகம் ஒரு கால் வெட்டப்பட்டு போகாது. நீங்கள் அவரை நோக்கி காத்திருக்கும் பொழுது அவர் கொடுக்க, அவர் கைகளை திறக்க நீங்கள் நன்மையினால் என்ன செய்வீர்கள்? திருப்தியாவீர்கள். நல்ல கவனிங்க. சொல்லிட்டு முடிக்க போறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தாவீது ஒரு பெரிய மகாராஜா. அவர் எப்படி தேவனை நோக்கி பார்த்தார் என்று சொல்லி ஒரு காரியத்தை அவர் எழுதுகிறார். ஒரு வேலைக்காரனுடைய கண்கள் தன் எஜமானுடைய கையை நோக்கி இருக்குமா போல. ஒரு எஜமான் கையில இருந்து என்ன வரும் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறதா? நோக்கி பார்க்கிறதா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா. அதே போல ஒரு வேலைக்காரியின் கண்கள் எஜமாட்டியின் கையை என்ன செய்யும்? நோக்கி இருக்கும். அல்லேலூயா. ஒரு வேலைக்காரனுடைய கண்கள் எஜமானுடைய கையை சொல்லுங்க. ஒரு வேலைக்காரனுடைய கண்கள் எஜமானுடைய கையை நோக்கி இருக்குமா போல, ஒரு வேலைக்காரியின் கண்கள் தன் எஜமாட்டியின் கையை நோக்கி இருக்குமா போல. என் தேவனாகிய கர்த்தர் இரக்கம் செய்யும் வரைக்கும் நீங்க நல்லா கவனிங்க. அப்பா அம்மா நீங்க ஆசீர்வாதமா இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? தேவனுடைய இரக்கம். வாயில சொல்லுங்க, கர்த்தருடைய இரக்கம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஒன்றுமில்லாதவராக கர்த்தர் மேல் விசுவாசம் வைத்தவராக இந்த வேதத்தை கையில் தூக்கினவராக உங்க தாயும் தகப்பனவராக இன்னைக்கு அவருடைய இரக்கம் தான் இன்னைக்கு இவ்வளவு உயர்த்தி வைத்திருக்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளில கர்த்தர் கொடுத்த அந்த வார்த்தையை பொறுத்தாலும் நீங்க என்ன செய்யாதீங்க, மறக்காதீங்க. ஒரு வேலைக்காரனுடைய கண்கள் தன் எஜமானுடைய கையிலிருந்து என்ன வரும்? ஒரு வேலைக்காரி தன் எஜமாட்டியினுடைய கையிலிருந்து என்ன வரும்? கண்கள் அவர்களை நோக்கி இருக்குமா போல. என் தேவனாகிய கர்த்தர் இரக்கம் செய்யும் வரைக்கும் கர்த்தர் உங்களுக்கு என்ன உண்டு? என்ன உண்டு? இரக்கம் உண்டு. இரக்கம் செய்யும் வரைக்கும் என் கண்கள் அவரே என்ன செய்கிறது? நோக்கி இருக்கிறது. அல்லேலூயா. நம்முடைய கண்கள் எல்லா சூழ்நிலைகளிலும் யாரை நோக்கி இருக்கட்டும்? கர்த்தரை நோக்கி இருக்கட்டும். அல்லேலூயா.
முதல் காரணம். அடுத்து நல்லா கவனிங்க, மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதில்லை, ஏற்ற துணையை உண்டாக்குவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆகவே மனுஷனுக்கு அயர்ந்த நித்திரை வரை செய்து அவருடைய விழாயில் உன்னை எடுத்து மனுஷியாய் உருவாக்கி, அதனால நீங்க மெடிக்கல் சயின்ஸ்ல சொல்லுவாங்க, ரூபி மெடிக்கல் சயின்ஸ்ல இருக்கிறாங்க. ஆகவே ஒரு பெண்ணை விட ஒரு ஆணுக்கு ஒரு விழாயிலிருந்து எப்படி இருக்குமா? குறைவா இருக்குமா? இன்னைக்கு இந்த விழாயிலிருந்து கர்த்தர் கொண்டு வந்து என்ன செய்தார்? இணைச்சிட்டார். ஆகவே மனுஷியாக உருவாக்கி மனுஷனிடத்துல கொண்டு கர்த்தர் விட்ட உடனே, அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அந்த மனுஷியை பார்த்து ஆதாம் என்ன சொன்னார் தெரியுமா? ஆதாம் இடத்துல ஏவாளை கொண்டு விட்ட உடனே என்ன சொன்னார்? இவள் bone to my bone, flesh to my flesh. என் எலும்பில் இன்னையிலிருந்து யாபேசுக்கு அலிசியார் பார்த்து சொல்லுங்க. நீ எலும்பில் எலும்பு, மாம்சத்தில். நல்ல கவனிங்க, ஒரு கணவன் மனைவியுடைய உறவு பந்தம் எலும்பில் எலும்பு. அவர்கள் இருவராக இல்லாமல் அவர்கள் ஒரே சரீரமாக இருந்தார். ஆகவே தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியுடன் எப்படி இருப்பார்? அவர்கள் இருவராக இல்லாமல் ஒரே. நல்ல கவனிங்க, இந்த ஒரே சரீரம். சிலர் மணமக்களை வாழ்க்கும் போது சொல்லுவாங்க, எலும்பில் எலும்பும், அல்லது நகமும் சதை போல, பூவும் நாரும் போல. இது நகம் சதை போல, பூவும் நாரும் போல கர்த்தர் இணைக்கல. உங்களை எப்படி இணைக்கிற? ஒரே சரீரமாய் இணைக்கிற. ஆனா இந்த ஒரே சரீரத்துல புருஷனை கர்த்தர் யாராக வைக்கிறார்? தலையாக வைக்கிறார். ஆகவே இன்னையிலிருந்து அலிஸ்க்கு தலை யாரு? காமிச்சுக்கிறாங்க. சில புருஷன் பேர கூட நினைக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு முறை ஒரு சென்சஸ் கணக்குக்கு போயிருக்கும் போது ஒரு அம்மா சொன்னாங்க, அந்த குடும்பத்தோட பேரெல்லாம் எழுதிட்டோம். இப்ப 3 பிள்ளைங்க. அப்போ அவங்க பேரு எல்லாரும் பேரையும் எழுதியாச்சு. கடைசி உங்க புருஷன் பேரை சொல்றதுன்னா அந்த அம்மா என்ன சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஆனா இப்போ வெஸ்டர்ன் கல்ச்சர், இப்ப பாத்தீங்கன்னா பேரை சொல்லி தான் கூப்பிடுவாங்க. நல்ல ஆலிஸ் பேரை சொல்ல இவர் தான் அப்படின்னா, சில பேரை கூட என்ன செய்யறது இல்லை, சொல்றது இல்லை. அந்த அம்மாட்ட ரொம்ப கஷ்டப்பட்டு, அம்மா நீங்க சொல்லித்தான் ஆகணும். ஆணும் முகம் அப்படின்னு சொன்னாங்க. புருஷனுடைய பேரை கூட சொல்வதற்கு ஒரு பணம். அதனால்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதும் பொழுது, இந்த தலையாகிய புருஷன் தன் சொந்த சரீரமாக பாவித்து தன் மனைவியிடத்தில் அன்பு கூற கடவுள். மனைவியும் தன் புருஷனிடத்துல இப்படி இருக்க கடவுள் மாத்திரம் இல்லை. எபேசியர் கடைசி 5ஆம் அதிகாரம் கடைசி வசனத்துல பார்த்தீங்கன்னா, தன் புருஷனிடத்துல பயபக்தியாய் இருக்கிறார். நல்ல கவனிங்க, இந்த உலகத்தில் உள்ள கல்ச்சர்ஸ் எல்லாம் மாறிக்கிட்டே போகலாம். ஆனா வேதத்தில் உள்ள கல்ச்சர் என்ன செய்யாது? மாறாது. யாவே அலிசை தன் சொந்த சரீரமாக பாவி. அலிசருக்கு என்ன பொருள்? அலிஸ் யாவேஸ்ல பயபக்தியாக இருக்கிறது. ஆமென். நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஃபர்ஸ்ட் என்ன? யாரை நோக்கி பாருங்க? கர்த்தரை நோக்கி பாருங்க. உங்களுடைய பிணைப்பு, இணைப்பு ஒரே சரீரம். இந்த ஒரே சரீரத்துல புருஷன் அவனுடைய சரீரமாக இருக்கிறார். எல்லாரும் எழுதுறதுக்கும் கம்மியான மூத்த போதுகிற ஆசீர்வாதம் இருக்காங்க. அவங்க மணமக்களுடைய இந்த உடன்படிக்கை அவர்கள் நிறைவேற்றி இந்த திருமணத்தை ஆசீர்வதித்து கொடுக்க வேண்டும். எல்லாரும் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம்.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சொன்னது போல அவருடைய பிள்ளைகளுடைய யாவேசுடைய தகப்பனாருடைய திருமணத்தை அவர்கள் தான் நிறைவேற்றி வைத்தார்கள். 3 பிள்ளைகளுடைய திருமணத்தையும் அவர்களை நிறைவேற்ற கத்தர் செய்ய முடியலாம். எல்லா கரங்களை தட்டி கத்தரை சோதரிப்போம். ஒரு கத்தர் கொடுத்த பாக்கியம் நேரிலிருந்து கிடையாது. பழைய சாலமாவும் பேர் இருந்தது. இயேசுவுடைய அன்பின் அங்கே ட்ரைனிங்ல இருந்த நாட்களிலே சில பொறுப்புகளை சரியா செய்வார். திருமணத்திற்காக உபவாசம் இருந்தார். அவங்க இப்ப திருமணத்திற்காக யாரும் உபவாசம் இருக்கிறது எதையாவது கிடைக்கிறத படிச்சுக்கிட்டே ரசிக்கிறாங்க. செய்யவங்களும் உபவாசம் இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அருமையானவர்களே, ஆதியாகமத்திலே 2வது அதிகாரம் 18வது வசனத்திலே மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, ஏற்ற தொகை உண்டாகும் என்று சொன்னவர். அன்று ஈசாக்குக்கு ஒரு ரெபெக்காளை கொடுத்தவர். அருமையான ஜாபேஸ் ஜேபஸ். தனிமையாக இருப்பது நல்லதல்ல, ஆலிஸ் வின்ஸ்டன்ட் இவர்களை துணையாக கொடுக்க ஒரு மனிதனுக்கு முதலாவது தேவனுடைய உதவி வேண்டும். 2வது ஒரு மனிதனுக்கு அப்போஸ்தலர் திருச்சபையின் உதவி வேண்டும். 3வது அருமையானவர்களே, கணவன் மனைவி உதவி வேண்டும். பிறகு பிள்ளைகளுடைய உதவி வேண்டும், சபையாருடைய உதவி வேண்டும்.
உதவி ரொம்ப முக்கியம். சங்கீதம் 121 எனக்கு ஒத்தாசை வரும். பர்வதங்களுக்கு நேராக என்னுடைய கண்களை எடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கினேன். கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு என்ன வரும்? ஒத்தாசை வரும். நீங்க நேர இப்பொழுது யோவான் 2ஆம் அதிகாரத்துக்கு வருவீர்களாக. அங்கே கானா ஊர்ல என்ன நடந்தது? இன்றைக்கு வேலூர்ல உள்ள கல்யாணத்துக்கு நம்ம வந்திருக்கிறோம். கானாவூர் கல்யாணத்துக்கு கர்த்தர் போனார். அங்கே திராட்சரசம் குறைவுபட்ட போது அவர் அதை நினைவுபடுத்தி இந்த முதலாவது அற்புதத்தை அவர் எங்கெல்லாம் செய்தார். நான் அநேக இடங்கள் செல்கிறது உண்டு திருமணத்தில். அந்த திருமணத்திலே அருமையானவர்களே நிறைய பேர் அற்புதம் பெறுவார்கள். வேதத்தில் அதை பார்க்கிறோம் அருமையானவர்களே. இந்த காணொளியிலே அவர் என்ன செய்தார்? 2ஆம் அதிகாரம் 10வது வசனம் யோவான் சுவிசேஷம். இதுவரை வைத்திருந்தீரே. திருமணத்திற்கு பிறகு நீங்கள் நல்ல ரசமாக ருசியுள்ள ரசமாக கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்கிறது போல நீங்கள் ஒருவரை ஒருவர் ருசிக்கும் போது நல்ல சந்தோஷமாக இருக்கணும். அது நிரந்தரமான சந்தோஷமாக இருக்கணும். என்னவா இருக்கணும்? நிரந்தரமான சந்தோஷமா. சிலர் பார்த்தீங்கன்னா திருமண நாள்ல சந்தோஷமா இருப்பாங்க. வர வர மாமியா கழுத போல போன மாதிரி கழுதையை விட கெட்டு போவாங்க. கழுத தெரிஞ்சு என்னாச்சு கட்டல் பாய்ச்சு அப்படி ஆகிடுவாங்க. ஆனால் நீங்கள் வேத புத்தகத்திலே ஈசாக்கை குறித்து படிப்பீர்கள். ஆனால் அந்த வருடத்திலே அவன் விதை விதைத்தான். என்ன செய்தார் சொல்லுங்க? 100 மடங்கு பலன் அடைத்தான். வார வார விருத்தி அடைந்து நீங்க 2 பேரும் பெரியவங்களாகணும். சின்ன பணமகன் சாமி சோதரே என்ன ஆகணும்? மகா பெரியவனாகணும். எப்படி பாப்பா நீங்க சொல்லுங்கம்மா. மகா பெரியவர்களாக வேண்டும். யாருக்கெல்லாம் உங்க இடத்துல மகா பெரியவர்களாகணும்னு ஆசை கொஞ்சம் கை உயர்த்துங்க பார்ப்போம். கிட்டத்தட்ட உண்மையிலே சிலர் தெரியாது. கையை உயர்த்தணும்னு வச்சுக்கோ கெட்டு போவ. சும்மா சொல்லல எல்லாம் கவனிக்கணும். எனக்கு ஒரு வாரத்தை கை வைக்க மாட்டாரு. கடையில சாகிறதுக்கு முன்னே கையை உயர்த்திக்கிட்டே இருந்தாரு. என்ன கையை போட்டாரு வச்சு வலிக்கினாரு. நான் வீட்டுக்கு போகணும்னு செத்து போயிட்டாரு. அவங்கள பயமுறுத்த சொல்லல. தேவ சமூகத்துல கையை உயர்த்துறதுக்கு நமக்கு என்ன வெட்கமா? கரங்களை உயர்த்தி ஜெபிக்கும் போது நினைத்து 6 மணி நேரம் இயேசு சிலுவையில் தொங்கினார். எத்தனை மணி நேரம்? சங்கீதம் படிக்கும். இரவு முழுவதும் என் கை தாங்காமல் விரிக்கப்பட்டிருந்ததுன்னு சொல்லுகிறார். அதனால வயதினாலும் வயதாவிட்டால் எல்லாரும் போய் உங்க பகுதியில மகா பெரிய ஆட்கள் ஆகணும். என்ன ஆகணும்? 1 Corinthians 6 சொல்லி இருக்கிறாரு. பரிசுத்தவான்கள் உலகத்தை நியாயம் தீர்ப்பார்கள் என்று அறியீர்களா? அதனால இனி வருங்காலத்துல
இந்த வெள்ளூர்ல பரிசுத்தவான்கள் தான் கவுன்சிலர் ஆகணும், பிரசிடென்ட் ஆகணும், எம்எல்ஏ ஆகணும், எம்பி ஆகணும், மந்திரி ஆகணும். நான் இதை அடுத்த திருத்தமாக சொல்லுகிறேன். என் தேவனுக்காக, நாம் தேவனுக்காக சொல்லுகிறேன். அது மாத்திரமல்ல, நீங்கள் கொலோசியர் 1 அதிகாரத்தில் படிப்பீர்களானால் நற்கிரிகளின் கனிகளை கொடுத்து அன்பின் குமாரனுடைய ஆட்சிக்கு உட்பட வேண்டும். என்ன ஆட்சி? அவரோடு பாடுகளை சகித்தோமானால் அவரோடு என்ன செய்வோம்? சத்தமா சொல்லுங்க. அதனால நீங்க ஒருவருக்கு ஒருவர் ஆடணும். நீ எனக்கு அடிமை, நீ எனக்கு அடிமை கிடையாது. புரியுதா? வேதம் சொல்லுகிறது, திருமணமான பிறகு புருஷன் மனைவியோடு இசைந்திருக்க வேண்டும். மனைவி கர்த்தருக்கு கீழ்ப்படிகிறது மாதிரி தன் சொந்த புருஷனுக்கு கீழ்ப்படிய வேண்டும். கர்த்தராமே தன் நல்ல அனுபவத்தை உங்களுக்கு தருவாராக. தேவதானே? தேவனமாக உன்னமாக ஒரு குடும்பங்களில் முக்கியமான க்ளோஸ் ரிலேஷன். தமிழுக்கு என்ன மாதம்? தமிழுக்கு என்ன மாதம்? தமிழுக்கு என்ன மாதம்? தை மாதம். 2 பேரும் ஒரே வஸ்திரமா தைக்கப்பட போறாங்க. இது மட்டும் 2 பேர். இன்றிலிருந்து இவர்கள் இருவரும் தை மாசம் எத்தனாம் தேதி? தை மாதம் தமிழ்நாட்டில் இருந்து தமிழ் தேதியே தெரியலன்னா நினைக்கிறீங்க. பதினோராம் தேதி 2025ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 24ஆம் தேதி இன்று வேலூர் மாவட்டம் சத்துவாச்சேரி பகுதி குருத்தோமையினோடு வேலூர் பகுதியில் வசிக்கும் வேட்டியர் நடராஜ் பிள்ளை, லேட் பகவதி அம்மா, புதுக்கோட்டை மைக்கில் ரஞ்சனை இவர்கள் பேரனும், பாஸ்டர் என் ஹேமியா, சிஸ்டர் என் கிபா கிரேஸ் இவர்களின் இரண்டாவது மகன் மகிழ திருநெல்வேலி சாபேஸ் ஜெயரோஸ் அவர்கள் மிக மனமுடனுக்கும் வாணிப்பேட்டை மாவட்டம் வாணிப்பேட்டை நாங்கள் சுத்தரில் வசிக்கும் ஞானசேகரன் நேற்று திருமதி கிரேஸ் சௌந்தரனுடைய மகன் பேத்தியும் தேவி சிவாமணிபாடும் திருமதி எஸ்தர் அவருடைய மகள் பேத்தியும் அசோக்குமார் திருமதி இவர்களின் அனிதா இவர்களின் இளைய மானத்தியமாகிய திருநிலை செல்வி அலிஸ் வின்சன் விவாகம் செய்ய தேவ சித்தத்தின்படியும் பெரியவர்களின் நிச்சயத்தின்படியும் இந்த ஐக்கியத்தில் நீங்கள் திருமணம் வைத்திருக்கிறார்கள். இவர்கள் இருவரும் இன்றைக்கு வாக்கு கொடுத்து கை கொடுத்து மறுபடி வாக்கு கொடுத்து ரிஜிஸ்டர்ல கையெழுத்து அவங்களோட ரிஜிஸ்டர்ல கையெழுத்து போட்டு கணவன் மனைவியாக மாறப் போகிறார்கள். இவர்கள் கணவன் மனைவியாக மாறுவதற்கு முகாந்திரமான தடை இருந்தால் இப்பொழுது சபையால் சொல்ல வேண்டும், இரு குடும்பத்தினர் சொல்ல வேண்டும். யாரும் சொல்லவில்லை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது சொல்லாவிட்டால் எப்பொழுதுமே சொல்லக்கூடாது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு நாங்கள் உறுதியாக கூறுகிறோம். இப்பொழுது சாபே ஜெயருஸ் அவருடைய தகப்பனார் அலிஸ் அவர்களை மணமகளாக ஏற்றுக்கொள்ள மருமகளாக ஏற்றுக்கொள்ள சந்தோஷமா ஏற்றுக்கொள்ள நீங்க சொன்னா சரி.
கரங்களை கொட்டி கருத்தரை ஜாபேஸ் ஜெரோஸ் அப்படின்னா ஆலிஸ் இன்ஸ்டியூட் காட்டுவது என்னுடைய மணமக்களாக என்னுடைய மரணங்களாக வாழ்க்கை துணையாக விவாத மனைவியாக ஏற்றுக்கொள்ள எந்த ஒரு தடையும் சபை நடுவே சபை நடுவே இரு குடும்பத்தினர் நடுவே உறுதியாக சொல்லுகிறேன். உறுதியாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆலிஸ் முஸ்லிப்பாகியம்மா ராபே சேனல் செய்யும்படி என்னுடைய மணமகனாக வாழ்க்கை துணைவராக விவாத புருஷனாக ஏற்றுக்கொள்ள எந்த ஒரு தடையும் இல்லை. சபை நடுவே என் குடும்பத்திலும் நடுவே பொண்ணு கையை பிடிச்சி மாப்பிள்ளை கையில விடுங்க, மாப்பிள்ளை கையை பிடிச்சி பொண்ணு கையில விடுங்க. கொடுக்கும் போது எல்லாம் கரங்களை கொண்டு பேசுறேன். ஜாபேஸ் ஜெரோஸ் அப்படின்னா ஆலிஸ் இன்ஸ்லெட் ஆகிய உன்னை இன்ஸ்டியூட் ஆகிய உண்மை இன்ஸ்டியூட் ஆகிய உண்மை என்னுடைய மணமகளாக என்னுடைய மரணங்களாக வாழ்க்கை துணைவியாக வாழ்க்கை துணைவியாக விவாத மனைவியாக விவாத மனைவியாக ஏற்றுக்கொள்ள ஏற்றுக்கொள்ள எந்த ஒரு தடையும் இல்லை. எந்த ஒரு தடையும் இல்லை. இன்று முதல் இன்று முதல் என் ஜெபத்தினாலும் இந்த இடத்தினாலும் என் அன்பினாலும் எல்லாம் என்னுடைய உழைப்பினாலும் எங்களுடைய உழைப்பினாலும் உன்னை போஷித்து உன்னை போஷி உன்னை காப்பாற்றி உன்னை காப்பாற்றி பிறர் முகமாக பிறர் முகமாக உன்னையே மனைவியாக உன்னையே மனைவியாக இயேசுடன் மட்டும் கிறிஸ்துவரும் அன்புடன் கவனித்துக் கொள்வேன் என்று அன்புடன் கவனித்துக் கொள்ளும் சபை நடுவில் சபை உறுதியாக சொல்லுகிறேன். உறுதியாக சொல்கிறேன். இன்று முதல் இன்று முதல் என்னுடைய அனைத்தும் என்னுடைய உன்னுடைய வீடு உன்னுடைய கர்த்தருடைய வீடு உறுதி கூறுகிறேன். ஆலிஸ் இன்ஸ்லெட் ஆகிய ஜாபே சேனல் ஆகிய உண்மை என்னுடைய மணமகனாக வாழ்க்கை துணைவராக விவாத புருஷனாக ஏற்றுக்கொண்டு என்னுடைய ஜெபத்தினாலும் என்னுடைய அன்பினாலும் என் உழைப்பினாலும் உம்மை போஷித்து உம்மை காப்பாற்றி பிறர் முகம் பாராமல் உம்மையே பற்றிக் கொண்டு உண்மையான மனைவியாக இருப்பேன் என்று சபை நடுவே இரு குடும்பத்தினர் நடுவே உறுதியாக வாக்கு கொடுக்கிறேன். என்னுடைய வீடெல்லாம் முதலாவது கர்த்தருடைய வீடு, இரண்டாவது உம்முடைய வீடு உறுதி கூறுகிறேன். பாஸ்டர்ஸ் தயவு செய்வது கையை வைத்து சேர்ந்து ஜெபிக்க போறோம். புதிய வாசிகள் மனுஷன் திறமையாய் நல்ல ஏற்றுத்துணை ஏற்படுத்தி சொன்னது நாளிலே சில இருவரும் ஏற்றுத்துணையாய் நீ ஏற்படுத்தினால் நீ செலுத்துகிறோம். நாளிலிருந்து ஒரு கரத்தை பிடித்து நீ முன்னிட்டு நீ நடத்துவீராக. எல்லா கரைகளும் உடைக்கப்பட அந்த காணாமல் கரையானது நீ சென்ற போது குறைவு நிறைவாய் மாறினது போல இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எல்லாம் குறைந்து வரை நாட்களிலே நிறைவாய் மாறட்டும். உபாகம் 28 சொன்ன எல்லா ஆசீர்வாதங்கள் பிள்ளைகள் நிறைவேறட்டும். ஒரு நாட்களில் இவர்கள் மலையில் பட்டணமாய் இவர்களுக்கு தண்ணீர்கள் விளக்காய் பிரகாசிக்க உதவி செய்யும். ஒருவரை நாட்களிலே நீர் ஒருவரோடு இருக்கிறதை சுற்றி இருக்கிற மக்கள் அறிந்து கொள்ளும் உதவி செய்யும். இன்னைக்கு அந்த நாளில் நீங்கள் இணைந்திருக்கிறது என் பிள்ளைகளோடு தொடர்ந்து நடத்தும் ஜெபத்தை முன்னால் சொல்றேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமென்.
அதாவது இந்த நல்ல வேலைக்கு அவஸ்தம் இந்த வார்த்தையின்படி முன்னெடுப்பு ஆசிரியர் எளிமையானவர்கள் உனக்கு உண்மையாக இருந்தபடியா உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுகின்ற வார்த்தைகள் பரிபூர்ண ஆசீர்வாதமாகிய இந்த மகளுடைய திருமண காரியத்தை பொருட்படுத்த சித்தம் கொண்டீரே உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். மணமக்களை ஆசீர்வதியும். இப்பொழுது கேட்டபடி இவர்கள் அவரால் உடைய பெரிய கருமையினாலே மகா பெரியவர்களாக இருந்து நாமத்திற்கு மகிமை கொண்டு வர உதவி சபைக்கு உதவியாக பகுதியில் உள்ள மக்களுக்கு உதவியாக ஆசீர்வதிக்கப்படட்டும். பாதுகாவல் ஆதரவு ஆசீர்வாதம் வைத்தார். இரு குடும்பத்தையும் ஆசீர்வதி. வந்திருந்த எல்லாரையும் ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். மணவாழ்வு புவி வாழ்வே வாழ்வு மங்கள வாழ்வு வாழ்வே Bring forth the royal diadem and crown him Lord of all. Bring forth the royal diadem and crown him Lord of all. The chosen seed of Israel's race, their ransom from the fall. Hail him who saves you by his grace and crown him Lord of all. Hail him who saves you by his grace and crown him Lord of all. இவ்வளவு பொறுமையாக ஏற்படுத்திட்டு வந்தீங்க. அடிச்சுட்டு கரெக்டாக விஷயமால ரிசப்ஷன் எல்லாரும் வந்துருங்க. கரெக்டாக மாப்பிள்ளையும் பொண்ணும் 6:45 அங்கே இருப்பாங்க. ஓகேங்களா? விஷயமால இருங்க. யாருக்கும் நன்றி. நடத்தி கொடுத்த பாசம் ஒன்று. Let every king